பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆபத்து வரும்போது எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. தாய் தகப்பனாக இருக்கட்டும், அன்பு சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளை பெற்றோர்கள் இருக்கட்டும், ஆபத்து உயிர் போகிற மாதிரி காரியம் தான் விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், சாமியாருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நேரிட்டு வந்தது, ஆபத்து வந்தது, பொல்லாப்பு வந்தது. ஆனாலும் அவர் என்ன பண்ணாராம்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தாராம். இயேசுடைய வழியில் உண்மையை உத்தமாக நடந்தாராம் சாமுவேல். சாமுவேலுடைய வாழ்க்கையில் அதை பார்த்து தான் ஆண்டவருக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை பேசுகிறார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். எல்லா இக்கட்டும் நீக்கிட்டார், சாமுவேலை உயர்த்தி வைச்சாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தான் முன்ன வைக்கணுங்க. யாரெல்லாம் கர்த்தரை நம்புறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆதரவாக வருவார். எப்படியாப்பட்ட பிரச்சனைகிட்ட பயப்படாதீங்க. பில்லி, சூனியம், ஏவல், கட்டுகள், மரணக்கட்டு, எந்த கட்டானாலும் கவலைப்படாதீங்க. இது சாமுவேலுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம் வந்ததுங்க. ஆனால் என்ன பண்ணார்? அவர் உறுதியாய் தேவனிடத்தில் உண்மையாய் ஒத்துமாக நடந்த போது, சிறு பிள்ளையாக இருக்கும்போது கூட அவர் என்ன பண்ணாராம்? தாவீதை போல சாலமோனும் அப்படி தான் உறுதியாக, தாவீதை என் முன்பாக வைத்தனர், என் தேவனின் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது தாவீது சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், சாமுவேல் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன பண்ணார்? எனக்கு எதிரிட்டு வந்த எல்லா காரியத்திலும் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது, நான் யாரையும் நம்பலப்பா. என் ஆபத்து நாளில் எனக்கு நேரிட்டு வந்தார்கள், அநேகர் வந்தார்கள். ஆனால் நான் யார் நம்பியிருந்தேன்? கர்த்தர் தான் நம்பியிருந்தேன். இயேசு தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் எனக்கு கோட்டை, அப்படி நம்பியிருந்தேன். அவர் தான் சொல்கிறாரு, எனக்கு அவர் ஆதரவாக இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் ஆதரவு வரும்னு சொல்லுவாங்க, எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தரை உறுதியாக படித்து கொள்ளுங்கள். பற்றி கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் இருக்கட்டும், எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டான்னா எல்லா இக்கட்டிலிருந்து மாற்றி உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் வீடியோ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாமே பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.